ஆரம்பமானது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தயார்படுத்தல் பணிகள். பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்திய விரிவுரையாளர், அதிர்ச்சியில் பெண்கள். தமிழ் மக்களின் தங்கத்தை அரசுடைமையாக்கும் அரசாங்கத்தின் திட்டம், வெளியாகும் எதிர்ப்புகள். மிகப்பெரிய பொய்யரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர், நாமல் ராஜபக்ஷ. அச்சுறுத்துகிறார் சுமந்திரன், யாழ்ப்பாணத்தில் அரசு தரப்பு முறைப்பாடு. சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 4 மாணவர்கள் அதிரடி கைது. தொடர்வன விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணி வரை நாடளாவிய ரீதியாக 13,759 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் 1,71,56,338 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RMEL ரத்நாயக்க தெரிவித்தார். அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்தி ஆண் மற்றும் பெண் விரிவுரையாளர்களின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படும் விரிவுரையாளர் ஒருவர் பன்னல போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். பன்னல போலீஸ் காவலில் இருந்து குளியாப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 15ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பீடத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த 34 வயது நபரொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போலீசார் B அறிக்கை மூலம் தகவல் வழங்கியுள்ளனர். சந்தேக நபர் உட்பட 7 பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் 9 ஆண் விரிவுரையாளர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை அமைப்பில் மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டு முகம் கழுவும் தொட்டியின் கீழ் ரகசியமாக பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கமரா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் விரிவுரையாளர் அதை கவனித்து நிர்வாக மேற்பார்வையாளருக்கு தகவல் அளித்த பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவை வழக்கு பொருளாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மறைக்கப்பட்ட கேமரா சம்பவம் அம்பலமான நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து தப்பி செல்லும் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம் இருப்பதாக கூறி சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டாம் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் சார்பாக ஆதாரங்களை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த விடுதி வளாகத்தில் தற்போது 9 விரிவுரையாளர்கள் வசிக்கின்றனர். அவர்களில் 7 பேர் பெண்கள் என்று சுட்டிக்காட்டினார். விரிவுரையாளர்களில் ஒருவர் முகம் கழுவிக் கொண்டிருந்த இடத்தில் தொட்டியின் அடியில் இருந்து கருப்பு நிற கம்பி தொங்குவதை அவதானித்ததை அடுத்து சந்தேகமடைந்து சக விரிவுரையாளர்களிடம் தெரிவித்ததாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். ஆய்வு செய்ததில் அது வைஃபை சின்னத்துடன் கூடிய மிகச்சிறிய உயர் தொழில்நுட்ப கேமரா என அடையாளம் காணப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வேறு இடத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன. குறித்த கழிப்பறையை அங்கு பணியாற்றும் விரிவுரையாளர்களின் பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றனர். இதனால் இந்த வீடியோக்கள் 3ஆம் தரப்பினருக்கு கசிந்துவிடும் அபாயம் உள்ளதென வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார். இந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்க முடியாதென கூறிய நீதிபதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடைமையாக்காது உரிய முறையில் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மனிதாபிமான யுத்தம் என்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாசார அடையாளமாக பேணப்பட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நெருக்கடியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருந்திருக்கின்றது.
இந்த நிலையில் நகைகளை வன்னி பெருநில பரப்பில் உள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமையை வரவேற்கின்றேன். எனினும் குறித்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுடைமையாக்காது நகைகளை குறித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் மிக பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது. ஆனால் இதுவரை அவர்களால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை. அதே நேரம் இந்த நாட்டின் மிக பெரும் பொய்யரொருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர். பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்தி செல்ல முற்படும் ஜனாதிபதி ஒருவரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட குழு உறுப்பினர் பூலோகராசா ஸ்ரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட வர முடியாது என அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளம் மூலம் சுமந்திரன் கருத்து தெரிவித்ததாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் மாநகர மேயர் வேட்பாளர் கபிலன் வேட்புமனுவில் போலியான வதிவிட முகவரியை வழங்கியமை தொடர்பில் நாங்கள் செய்ய வேண்டிய முறைப்பாட்டை சொந்த கட்சியினரே செய்துள்ளனர். இது நல்ல விடயம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாணவர் ஒருவரின் தற்கொலை தொடர்பான காவல்துறை விசாரணைகளின் அடிப்படையில் சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தை சேர்ந்த 4 மாணவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். குற்றப்புலனாய்வு துறை நடத்திய விசாரணைகள் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சப்ரஹமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதிய மாணவர் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பாக கடந்த 29ஆம் தேதி சமநலவேவ காவல் நிலையத்திற்கு கிடைத்த புகாரை தொடர்ந்து சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புதிய மாணவர்களில் துன்புறுத்தலுக்கு ஆளான 20 பேரிடமிருந்து வாக்குமூலங்களை பெற சமநலவேவ காவல் நிலையம் 2ஆம் தேதி நடவடிக்கை எடுத்தது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.